சாத்தான்குளத்தில் நடந்தது அதிமுக ஆட்சியில. இந்த ஆட்சியிலே இதுவரைக்கும் ஒரு 25 கொலைகள் நடந்திருப்பதாக, காவல் நிலைய சித்திரவதை கொலைகள் ஒரு 25 கொலைகள் நடந்திருப்பதாக அதுக்கான புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது. இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. என்ன சென்ற அதிமுக ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்குமான வேறுபாடு என்னன்னா, அவர்கள் நடவடிக்கை எடுப்பதிலே திமுக அரசு துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை, அவருடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுப்பதாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவருக்கு நிதி அளிப்பதாக இருக்கட்டும், அல்லது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாக இருக்கட்டும், இந்த சிபிஐ விசாரணை கோருவதை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்ததாக இருக்கட்டும், இது மாதிரி தவறு நிகழ்ந்ததற்கு பின்பு தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய கேள்வி என்னன்னா, இது போன்ற தவறுகளே நடக்காமல் தடுப்பதற்கு இந்த அரசு முயற்சி செய்ய வேண்டாமா? எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வரக்கூடிய திமுகவினுடைய அரசு காவல்துறை வன்முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா என்கிற கேள்வி இருக்காது. ஏன்னா எவ்வளவுதான் நீங்கள் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் ஒரு உயிர் திரும்பி வரப்போவதே இல்லை. காணாமல் போன நகையை கூட கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அஜித் குமாரினுடைய உயிரை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது.